இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10th மேக்ஸில் சாப்டர் 3ல் மேட்ரிக்ஸ் போர்ஷன் என்ன பார்க்க போகிறோம், இம்பார்ட்டன்ட் 5 மார்க் பார்க்க போகிறோம். இதில் சம் பார்க்கலாமா? இது என்னென்னா எக்ஸசைஸ் 3.18ல் 8th சம். நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, மேட்ரிக்ஸ் வந்து ஒரு ஈக்குவேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும், இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ண நம்மளுக்கு என்ன கிடைக்கணும், XY வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. முதல் சொல்யூஷன் பார்ப்போமா? அது கொடுத்ததை முதல் எடுத்து எழுதிக்கோங்க. x² y² + 2 × -2x - y = 5 8. x² அப்படியே எழுதிக்கோங்க, y² எழுதிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், 2வை இந்த மேட்ரிக்ஸோட உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ என்ன வரும் பாருங்கள். இப்போ வந்து ஒரு மேட்ரிக்ஸில் 2வை மல்டிப்ளை பண்ணால் என்ன மீனிங்னா, அதில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டோட என்ன பண்ணணும், 2வை மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 2 - 2 × 2 என்ன ஆயிரும், -4. எக்ஸ் இருக்குனால எக்ஸ் போட்டுக்கோங்க. இங்கே 1 இருக்குது எதுவுமே இல்லைனாலும். அப்போ என்ன வரும், y அப்படியே வச்சுக்கோங்க, 2y. ஏன்னா இங்கே 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ 2 வருமா, 2 மைனஸ் இருக்கான -2y = 5 8 அப்படியே போட்டுக்கோங்க. அடுத்து என்ன பண்ண போகிறோம், ரெண்டையும் ஆட் பண்ண போகிறோம், ரெண்டு மேட்ரிக்ஸ். அப்போ என்ன வரும், x² + -4x. இங்கே என்ன வரும், y². இங்கே என்ன இருக்குது, ப்ளஸ் அப்படியே போட்டுக்கோங்க, -2y அப்படியே போட்டுக்கோங்க. ஏன்னா மேட்ரிக்ஸில் ரெண்டு எலமெண்ட் ஆட் பண்ணும்போது எப்படி ஆட் பண்ணுவாங்கன்னா, இதில் உள்ள A1 எலமெண்ட், இதில் A1 எலமெண்ட் ஆட் பண்ணால் எழுதியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் எழுதிக்கோங்க. அடுத்து ரெண்டு மேட்ரிக்ஸ் எப்போ ஈக்குவல் கொடுப்பாங்கன்னா, இதில் உள்ள A1 எலமெண்ட்டும் இதில் உள்ள A1 எலமெண்ட்டும் ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான். அப்போ இதில் ரெண்டையும் கம்பேர் பண்ணி எழுதலாமா, x² + -4x = 5. அதே மாதிரி இந்த சைடு எழுதிக்கோங்க, y² + -2y = 8. அப்போ x² மைனஸ் ப்ளஸ் என்னவா மாறும், -4x. மைனஸ் இந்த சைடு என்னவா மாறும், இங்கே 5 இங்கிட்ட வரும்போது என்னவா மாறும், -5 மாறும் = 0. அதே மாதிரி y² மைனஸ் ப்ளஸ் என்னவா மாறும், -2y. y இந்த சைடு என்னவா மாறும், -8 = 0. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இது T மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். இங்கே என்ன இருக்குது, 5 இருக்குது, இங்கே -5 இருக்குது, இங்கே x கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது, -4 இருக்குது. அப்போ ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கணும், 5 கிடைக்கணும். அந்த ரெண்டே ஆட் பண்ண என்ன கிடைக்கணும், -4 கிடைக்கணும். அப்போ என்ன வரும், 155 கிடைச்சுமா. அப்போ நமக்கு என்ன கிடைக்கணும், ஆன்சர் ரெண்டே ஆட் பண்ணால் -4. அப்போ எங்கே மைனஸ் போடணும், நல்லா பார்த்து போடுங்க. அப்போ நம்ம பெரிய நம்பர் சைன் கிட்ட தான் மைனஸ் போடணும். ஏன்னா 1 + -5 என்னவாயிரும், 4 கிடைக்கும். பெரிய நம்பர் சைன்னா -4. ஆன்சர் கிடச்சிருச்சா. அப்போ இங்கே எக்ஸோட வேல்யூ என்ன வரும், x + 5 x - 5 x + 1 = 0. அதே மாதிரி ஒய்க்கு சொல்லுங்கள் என்ன வரும், நம்ம ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 8 கிடைக்கணும். ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 8 கிடைக்கணும், -8 கிடைக்கணும். அந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ண நம்மளுக்கு என்ன கிடைக்கணும், -2 கிடைக்கணும். அப்போ என்ன வரும், 4 2s are 8 கிடைக்குமா. அப்போ மைனஸ் எங்கே போடுவீங்க, பெரிய நம்பர் பக்கம் தான் போடணும். ஏன்னா இப்போ ரெண்டே மல்டிப்ளை பண்ணால் -8 கிடைக்கும். இது -4 + 2 என்ன கிடைக்கும், -2 கிடைக்குமா. இப்போ ஒய்யோட வேலையை எடுத்து எழுதலாம். இங்கே இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, வேரியபிள் ஒய் இருக்கிறனால y - 4 y + 2 = 0. அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ரெண்டையுமே என்ன பண்ணணும், 0க்கு ஈக்குவல் பண்ணணும். அப்போ x - 5 = 0ங்கிறது எக்ஸுங்கிறது 5 கிடைக்குமா. அதே மாதிரி x + 1 = 0ங்கிறது எக்ஸ் என்ன கிடைக்கிது, -1 கிடைக்கும். அதே மாதிரி இந்த ரெண்டையும் ஈக்குவல் பண்ணுங்கள். y - 4 = 0ங்கிறது ஒய்ங்கிறது என்னது, 4. அதே மாதிரி y + 2 = 0ங்கிறது ஒய்ங்கிறது என்னது, -2. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னென்ன கிடைக்கி, -1,5 கிடைக்கிது. ஒய்யோட வேல்யூ என்னது, 4, -2.